ஹலோ மக்களே, வெல்கம் டு மினிட் ஃபேக்ட்ஸ் தமிழ். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, என்ன ஒரு புத்திசாலித்தனம் அப்படிங்கிற மாதிரி நம்ம நாட்டுல சில பேர் அதி புத்திசாலித்தனமான விஷயங்களை பண்ணிருக்காங்க. அப்படிப்பட்ட சம்பவம் தான் பார்த்து என்ஜாய் பண்ண போறோம். இது பார்ட் 2 வீடியோ தான். பார்ட் 1 நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட புது சேனல் கிரேசி ஃபேக்ட்ஸ் தமிழ் அப்லோட் பண்ணிருக்கோம். அந்த லிங்க் எண்ட் ஸ்கிரீன்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் வரும். அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஆரம்பிக்கலாங்களா? அப்ப போகலாங்கிறீங்களா? வாங்க தம்பி வாங்க. சரி வாங்க போய்தான் பாப்போம். இந்த பைபிள்ல வேலைக்கு புதுசா செஞ்சிருப்பான் போல, ஆர்வ கலர்ல தலையை உள்ள விட்டு ஆணி அடிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த வேலையை நம்ம எப்படியாச்சும் சூப்பரா பண்ணி பாஸ் கிட்ட நல்ல பேர் வாங்கிடணும். ஐயோ தலை உள்ள மாட்டிக்கிச்சே, எப்படா தலையை நான் வெளில எடுப்பேன்? செவரு கோணல் மாடலா போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த கயிறு ஒண்ணா ஸ்ட்ரைட்டா வச்சிருக்காங்க. அது வச்சிருந்துமே இந்த ஆளு செவுத்த இந்த லட்சணத்துல வச்சிருக்கான் அப்படின்னா இவெல்லாம் எப்படிப்பட்ட வேலைக்காரனா இருப்பான்? தரையில டைல்ஸ் போடும்போது கூட ஹெல்ப்புக்கு ஒரு ஆள் வச்சிருப்பாங்க. அந்த டைல்ஸ் தரையில பிக்ஸ் ஆகிறதுக்காக மரத்தாலான சுத்தியை வச்சு ஒரு தட்டு தட்டுவாங்க. அப்படி இந்த ஆளு மர சுத்தியை கேட்க கூட இருந்த பைப்புல மர சுத்திக்கு பதிலா ஒரிஜினல் இரும்பு சுத்தி எடுத்து கொடுத்துட்டான். தெய்வமே, யாரு சாமி நீ தண்ணிக்கெல்லாம் லெவல் பார்த்துக்கிட்டு இருக்க? நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜ்லலாம் என்னென்ன வச்சிருப்போம்? என்ன ஐஸ்கிரீமு, சாக்லேட்டு, பழம், காய்கறி. அதிக பேர் பார்த்தீங்கன்னா தோசை மாவு வச்சிருப்பாங்க. ஆனா இங்க ஒருத்தர் ஃப்ரிட்ஜுக்குள்ள என்ன வச்சிருக்கானா, அடேங்கப்பா, ஃப்ரிட்ஜுக்குள்ள ஒரு மினி கக்கூசை வச்சிருக்கானே. சில பேர்லாம் காலையில எந்திரிச்சதுல இருந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர்னு ஸ்வைப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்குலாம் கை வலிக்க கூடாதுங்கிறதுக்காக யாரோ ஒருத்தன் புத்திசாலித்தனமா யோசிச்சு இப்படி ஒரு மிஷினை கண்டுபிடிச்சிருக்கான். டேய் தம்பி, அப்படியே ஒரு கலை எடுத்து கொடுத்துட்டே வா, அண்ணன் வச்சுக்கிட்டே வரேன். ஓகேண்ணே, இந்தாங்க வைங்க. ஹே ஹே பிரபு, அவன் எந்த கல்ல எடுத்து கொடுக்க சொன்னா நீ எந்த கல்ல எடுத்து கொடுத்துட்டு இருக்க? மோட்டர் கொட்டாக்கி கரண்ட் கனெக்ஷன் வேணும்னு கேட்டா இப்படியாடா கரண்ட் கம்பத்தை இப்படியாடா வாசல்ல ஊறிட்டு போவீங்க? எப்படா இருந்தாலும் கதவு திறந்துட்டு உள்ள போவான். பொண்டாட்டி பொங்கலுக்கு பாத்ரூமை கஷ்டப்பட்டு கிளீன் பண்ணிட்டு இருக்கும்போது புருஷங்கார போய் ஹாயா சுச்சா அடிச்சிட்டு இருக்கான். அப்படி சுச்சா போறவன் கரெக்டா அந்த கிளாஸ் சீட்டுக்குள்ள போகாம சைட்லயே கொஞ்சம் சிந்த விட்டுறாப்ல. இதை பார்த்து காண்டான அந்த பொண்டாட்டி கரெக்டா அதுக்குள்ள போக மாட்டியா, சுத்தி வெளிலதான் அடிப்பியான்னு கேட்டுறாப்ல. இதுக்கு காண்டான புருஷன், வா உனக்கு எதா இருந்தாலும் பிராக்டிகலா பண்ணி காமிச்சாதான் புரியும் அப்படின்னு சொல்லி கூட்டு போறான். இந்த வாட்டர் பைப்பு இது நீ கரெக்டா இந்த இடத்துக்கிட்ட சுச்சா போற போல வச்சுக்கணும், சரியா? கரெக்டா அது உள்ள அடி பார்ப்போம். இப்ப புரியுதானே உனக்கு ஆம்பளைங்களோட கஷ்டம்? இனிமே சொல்லுவேன். வேற லெவலுங்க, நீங்க வேற லெவல். அட என்னப்பா இது, சுத்திய வச்சு இவ்வளவு நேரம் அடிக்கிறோம், ஆணி உள்ள இறங்கவே மாட்டேங்குது. ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த மாட்டிட்டு பாடு. மாடு ராத்திரில புல்லுமைய கண்ணு தெரியாம கஷ்டப்படுமேன்னு இப்படி ஒரு லைட் செட்டப் பண்ணி வச்சிருக்கான். யாரு சாமி அவன்? எனக்கே அவனை பார்க்கணும் போல இருக்கு. அடே பேயில போமா இலே இல்ல, நீ ஒரு ஆர்டிஸ்ட் கம்பி வச்சு கட்டுற வீடு கண்ணா பண்ணி இடிஞ்சு விழுது. இதுல இந்த அதி புத்திசாலிங்க என்ன பண்றாங்கன்னா கம்பிக்கு பதிலா மூங்கில் குச்சி வச்சு வீடு கட்டிட்டு இருக்காங்க. என்னடா இங்க ஒருத்தன் வவ்வால் போல தலைகீழா தொங்கிட்டு இருக்கான்னு பார்த்தா எல்லா இடத்துலயும் பூசி முடிச்சாச்சு. இந்த ஒரு இடத்துல மட்டும் தான் கால் படாம பூசி ஆகணும். எப்படியே தலைகீழா தொங்கி பூச வேண்டியதான். தெரியாதனமா தொங்கிட்டோம். இதுல இருந்து எப்படி எந்திரிக்கிறதுன்னு தெரியலையே. வீட்டுல அம்மா இல்லாத நேரம் குழந்தை சமாளிக்க பைப்ல சூப்பரா யோசிச்சு ஒரு ஐடியாவை கண்டுபிடிச்சிருக்கா. மக்கள் தான் இப்படி பண்றாங்கன்னு பார்த்தா கவர்மெண்ட் நீங்க கூட அப்படி பண்ணுவீங்க? ஃப்ரிட்ஜை என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு பாருங்க நீங்களே. हे प्रभु हे हरि राम कृष्ण जगन्नाथ प्रेमानंद, ये क्या हुआ? 8 சீட்டர் கார் பார்த்திருப்பீங்க, ஆனா 8 சீட்டர் பைக் பார்த்திருக்கீங்களா? இத பாருங்க. 8 பேர் போக கார் வாங்கணும்னு அவசியம் இல்ல, இந்த பைக்கை நீங்க வாங்கினாலே போதும்.
உங்கள பல பேரு படுத்துக்கிட்டே போனை யூஸ் பண்ணும்போது போனை மூஞ்சிலே தொபுக்கடின்னு போட்டிருப்பீங்க. அப்படி அடிக்கடி நீங்க மூஞ்சில போனை போற நபரா இருந்தா இந்த டிவைஸ் வாங்கி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இது போல வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம புது சேனல் கிரேசி ஃபேக்ட்ஸ் தமிழையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு ஃபன்னான வீடியோல சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.